ஹாயா. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிமினரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னையோட முடிஞ்சுது. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடந்தது. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரி கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும்? அந்த மாரி நெறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நெறைய பேருக்கு தெரியும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும். போன வருஷம் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் சொல்லிர்றேன். ஸோ என்னன்னா, இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு 30 கொஸ்டின் இருக்குதுங்களா? 30 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாராலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எபோவ் 15 வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா டவுட் தான். சரிங்களா? ஸோ 10லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 15 மார்க் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஆவரேஜா வச்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க ஒரு 20 மார்க் ஓகேங்களா? இந்த 20 மார்க் மட்டும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீசனிங் எபிலிட்டி. ரீசனிங்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆவரேஜா 25 அப்படிங்கிறது எல்லாராலயுமே போட முடியும். அப்ப இந்த ஸ்கோர் இதுல வந்து ஒரு 10, இதுல ஒரு 20, இதுல ஒரு 25. டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னதுங்க? 55 மார்க்ல இருந்து 60 மார்க். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஸ்கோர் வந்து எல்லாராலையுமே எடுக்க முடியிற அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியா இருந்திருக்கும். அப்போ இந்த 55லேருந்து 60 மார்க் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னாக்கா, நீங்க வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, எதனால வந்து இப்போ கிட்டத்தட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 90 எபோவ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மார்க் மட்டுமே கிட்டத்தட்ட 80க்கு மேல வரும் அப்படின்னு. ஏன்னா போன வருஷமும் அவங்க இதே டயலாக் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ டோன்ட் வரி. நிறைய பேர் 80க்கு மேல எடுத்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து மட்டும் அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஓகேங்களா? எவ்வளோ வேகன்சி நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 380 வேகன்சி இருக்கு நமக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 380 வேகன்சி இருக்கு. அப்போ 380 × 10 என்னதுங்க? 3800 பேர். இது என்னது? ஒன்லி இன் தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டில இருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3800லேருந்து 4000 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 4000 பேர் எடுக்கிறப்போ கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த 80 மார்க் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட உங்களையும் சேர்த்து கண்டிப்பா என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம போன வருஷம் கட் ஆஃப் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாருக்குமே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த 55.5 அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து காமனாக வச்சுருந்தாங்க. இடபிள்யூஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 60லேருந்து 65க்குள்ள சரிங்களா? இவ்வளோ தான் இருக்கும். சரியா? ஏன் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து ஒரு 5 மார்க்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களால் ஒரு 55 எடுக்க முடியும் அப்படின்னு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களை விட 5 மார்க் அதிகமாக எடுக்கிற லெவலுக்கு என்னன்னா காம்படிஷன் வந்து அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். வேகன்சியே நமக்கு போன வருஷத்தோட அந்த ஈக்குவல் வேகன்சிக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்துச்சு. ஸோ நமக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். 60லேருந்து 65க்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? கட் ஆஃப். ஸோ 4000 பேர் எடுக்கணும் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வச்சு மட்டும்தான் அவன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 4000 பேர் சூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக மெயின்ஸ்க்கு படிங்க. இப்போத்துலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து மெயின்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.